ரெண்டாவது நிலக்கல்லேருந்து பம்பா போகிறதுக்கு வந்து ஐயப்ப பக்தர்களால் காணிக்கையாக ஒரு வருஷத்துக்கு அங்கே வர்ற வருமானத்தை பார்த்திங்கன்னா 350லேருந்து 400 கோடி ரூபா வருமானம் வருது. 400 கோடி ரூபா வருமானம் வரையில் அந்த வருமானத்திலேருந்து அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு கோயிலோட நிர்வாகம் தேவசம் போர்டு எவ்வளவு செலவு செய்யுதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஒரு 5% பணம் கூட கிடையாது. அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க செலவு பண்ணுற பட்சத்தில் தற்பொழுது இருக்க முக்கிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் போன ஐயப்ப பக்தர்கள் 40 நாள் விரதம் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயப்பனை தரிசிக்க போன பக்தர்கள் தரிசனமே இல்லாமல் திருப்பி வந்த விஷயம் போன வருஷம் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இது இந்த மாதிரியான சூழ்நிலை தொடரணுமா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு சிரமப்பட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஐயப்ப பக்தர்கள் எடுத்திருக்க முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேயும் மறுமுறை நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது கிடையாது. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு வந்து அங்கே தேவசம்போடால் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும். அதே இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், 14 வயசுக்கு கீழே உள்ள மணிகண்ட சுவாமிகள், அது சின்ன பெண்களாக இருக்கட்டும் அல்லது சின்ன வயசு பையனாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து டயபெட்டிஸ் உள்ள சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, இவங்களுக்கு வந்து தற்பொழுது உள்ள க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க கூட்ட நெரிசலை எப்படி தேவசம் போர்டு, கேரளா போலீஸ் இது எப்படி நிர்வாகம் பண்ணுது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அங்கே வந்து கிடையாது. ஒருவேளை வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் வந்து போன தினம் 2025 மட்டும் கார்டியாக் அரெஸ்ட் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 150 பேருக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதில் வந்து ஒரு 48 பேர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தது போன வருஷம் மட்டும். இது சொல்கிற செய்தி நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நேரடியாக கீழே கொண்டு வந்தால் பம்பையில் வந்து இவங்களை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அதாவது 1 ஹவர் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த 1 ஹவருக்குள்ளே யாருக்கு வந்து இதே பிரச்சனை வந்துச்சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பட்சத்தில் அந்த உயிரிழப்பை வந்து இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அதே நேரத்தில் தேவசம் போர்டோ அல்லது கேரள அரசாங்கமோ இதை பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் வந்து யாருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அல்லது டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கோ, உடல்நிலை தகுதி இல்லாமல் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போகாமல் தவிர்க்கிறது அவங்களுக்கு இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் உயிர் பாதுகாப்பாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த சின்ன 14 வயசுக்கு உள்ளவங்க தலையில் இருமுடியை தூக்கிக்கிட்டு நிற்கையில் கிட்டத்தட்ட அவங்க வெயிட் பண்ணுற நேரம்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 10 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 10 மணி நேரத்தில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான குடி தண்ணீர் கூட இங்கே கிடைக்கிறது கிடையாது. சுத்தமான கழிப்பறை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கழிப்பறைக்குள்ளே ஒரு ஆள் போயாச்சுன்னா திருப்பி வந்தால் அந்த சாமி மாலை போட்டிருக்க சாமி திருப்பி குளித்தா மட்டும்தான் அவங்கள மேலே மலையேறி போய் தரிசனம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கழிப்பறை அவங்க வச்சுருக்குது. அதுக்கு வந்து கூட்டு மூலமாக கொடுத்துருக்க நிர்வாகம் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவசம் போர்டுக்கு யாருக்கு அதை வந்து நிர்வாகிக்க பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ, டெண்டர் எடுத்திருக்காங்களோ, டெண்டர் எடுத்ததோடு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர், 1 லட்சம் பக்தர்கள் அதில் மேலேருந்து போகிறாங்க, கீழே வர்றாங்க. அப்படிங்கையில் எத்தனை பேர் அந்த கழிப்பறையை வந்து உபயோகிப்பாங்க? அது எந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதை பார்க்குறதுக்கு யாரும் அங்கே நாதி கிடையாது, அதை பார்க்குறதும் கிடையாது. அது இந்த மாதிரி இந்த நிர்வாக குளார் தொடர்ச்சியாக ஒன்றுன்னா சொல்லிட்டு போகலாம். ஒரு ஐயப்ப பக்தர் எதிர்பார்க்கறது என்ன? அடிப்படையாக ஒரு குடிக்கிற 10 மணி நேரம் நிற்கிற ஆளுக்கு ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அந்த அளவுக்கு கூட யோசிக்கலைன்னா அப்போ அது என்ன நிர்வாகமாக இருக்க முடியும்? இதை வந்து கேரள அரசாங்கம், தேவசம் போர்டு வந்து இதுக்கு முன்னால் அரசாங்கம் அந்த அளவுக்கு கண்டுக்காமல் இருந்தது. இதில் ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்திருக்க அரசாங்கம் வந்து அதை பற்றி ஒரு சில தீர்மானம் எடுத்திருக்கு. திருப்பதி தேவசம் போர்டில் உள்ள எப்படி அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று. சமீபத்தில் இன்னொரு தகவல் ஒன்று வந்திருக்குன்னா, ஏஐ பேஸில் வந்து க்ரௌட் எப்படி மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அது ரைட்டு. மூணாவது விஷயத்தில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக ஒரு வருஷத்துக்கு 40லேருந்து 50 லட்சம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த மாநிலத்திலேருந்து கேரளா போகிறாங்களோ போகிற வழியில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களோட அமைப்பு ரீதியாக 40லேருந்து 50 லட்சம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்க நிலக்கல் போனதுக்கப்புறம் அங்கேருந்து பம்பா மேலே போகிற வரைக்கும் எந்தெந்த முக்கியமான இடங்களில் 10 மணி நேரம் நிற்கிற ஆளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஹோட்டலோ அந்த வசதியோ கிடையாது. அவங்களுக்கு அடிப்படையாக சாத்வீக முறைப்படி அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்து எங்களோட அமைப்புக்கு நாங்கள் அனுமதி மட்டும்தான் கேட்குறோம். வேறு எதுவும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. நாங்கள் அவங்களை அனுமதி கொடுக்குற பட்சத்தில் நம்ம அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் இலவசமாக அடிப்படையான சுகாதாரமான
சாத்வீக முறைப்படி நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும். அந்த பர்மிஷன் உடனடியாக ஐயப்பா சேவா சமாஜத்துக்கும் எங்களை மாதிரி அமைப்பு இன்னும் ஒரு 2 அமைப்பு இருக்குது, அவங்களுக்கும் இந்த அனுமதி கொடுக்குற பட்சத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு உள்ள இந்த அவதி சாப்பாடே இல்லாமல் 10 மணி நேரம் இந்த இருமுடியை தூக்கி நிற்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதே இல்லாமல் கீழேருந்து நிலக்கல் போனதுக்கு அப்புறம் நிறைய இங்கேருந்து நம்ம ஐயப்ப பக்தர்கள்லாம் பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நிறுத்துறதுக்கு இடம் கூட மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு சரியாக இல்லைங்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் முன்னாலே நான் குறிப்பிட்டது மாதிரி 400 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு கோயிலில் நிலக்கல்லேருந்து பம்பா போகிறதுக்கு ஒரு ஐயப்ப பக்தருக்கு கேஎஸ்டிசிலேருந்து அவங்க சார்ஜ் பண்ணுற அந்த பஸ் ஃபீஸை பார்த்தீங்கன்னா உங்களாலே நம்ப முடியாது. அது என்னத்துக்கு அந்த ஐயப்ப பக்தனுக்கு அவ்வளவு சார்ஜ் பண்ணணும்? இலவசமாக பஸ் சேவை கொடுக்கறதுக்கு எங்களோட ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்படி எங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியலைன்னா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு கணிசமான தொகையில் அவங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக எங்களோட வேண்டுகோள்.